திருச்சிற்றம்பலம். நமச்சிவாய வாழ்க, நாதந்தாள் வாழ்க. இன்று மார்கழி 20ஆம் நாள். மாணிக்க வாசகர் பெருமான் திருவாய் மலர்ந்தருளிய திருவம்பாவை 20ஆம் பாடல். திருச்சிற்றம்பலம். போற்றி அருளுக நின்னாதியாம் பாதமலர். போற்றி அருளுக நின்னந்தமாம் செந்தளிர்கள். போற்றி எல்லா உயிர்க்கும், போற்றி எல்லா உயிர்க்கும் தோற்றமாம் பொற்பாதம். போற்றி எல்லா உயிர்க்கும் போகமாம் பூங்கழல்கள். போற்றி எல்லா உயிர்க்கும் ஈராம் இணையடிகள். போற்றி மால் நான் முகனும், போற்றி மால் நான் முகனும் காணாத புன்னரிகம். போற்றி யாமுய்ய, போற்றி யாமுய்ய ஆட்கொண்டருளும் பொன்மலர்கள். போற்றி யாமார்கழி நீர், போற்றி யாமார்கழி நீர் ஆடலூர் எம்பாவாய். பாடலின் பொருள்: எங்களை பாதுகாத்து உன்னுடைய எப்பொருளுக்கும் முன்னே விளங்கிய திருவடி மலர்களை அருளுவாயாக என கூறுவது. இறைவன் திருவடிகளை வாழ்த்துவதே முறை. அவனுடைய திருவருளுக்கு உருவமைத்து திருவடி நிலையேயாகும். திருவருளும் நம் கடவுள் வாழ்த்து அதிகாரத்தில் 7 பாடல்களில் இறைவன் திருவடிகளை பற்றியே கூறினார். இறைவன் திருவடிகளை பரவுவதே உலக உயிர்களின் கடமையாயிருக்கின்றது. பிறவியின் பெரும் பயன் இறைவன் அடி சேர்தலே என்பது பெரியோர் கண்ட துணிவாகும். இதழாக இறைவனே முடிவாகவும் இருக்கிறான், முதலாகவும் இருக்கிறான் என்பதை உணர்ந்து போற்றி அருளுக நின் அந்தமாம் செந்தளிர்கள் என்றார். திருநாவுக்கரசர் பெருமானும் ஆதியும் அந்தமும் ஆவன ஐயாரான் அடித்தளமே என்றார். திருவடிக்கு முதன்மை கூறுங்கால் மலரெனவும் ஈறு கூறுங்கால் செந்தளிரெனவும் கூறியது ஒடுங்கியுள்ளதாம் சிவஞான போதத்தில் கூறப்பட்டது. இவை எனவும் சைவ உண்மை. தளிரென்றே மலர் தோன்றும் உண்மை கருதத்தக்கது என்பது கதிர்மணி விளக்கம். இவ்வாதியும் மந்தமுமாக இடைப்பட்டவனாகவும் இறைவனது திருவடிகள் போற்றி வணங்கப்படுகிறது. போற்றி எல்லா உயிருக்கும் தோற்றமாம் பொற்பாதம் என்பதால் படைப்பு குறிக்கப்பட்டது. போற்றி எல்லா உயிருக்கும் போகமாம் பூங்கழல்கள் என்பதால் அடித்தல் குறிக்கப்பட்டது. போற்றி மால்கான் நான்முகனும் காணாத புந்தரிகம் என்றதால் மன்றத்தில் தொழில் குறிக்கப்பட்டது. போற்றி எல்லா உய ஆட்கொண்டரும் பொன்மலர்கள் என்று குறிக்கப்பட்டது. இவ்வுலகில் உள்ள எல்லா உயிர்களும் சிவனையே துதித்து வணங்கி அவருடைய திருவடிகளையே போற்ற வேண்டும் என்பது நியதி. திருச்சிற்றம்பலம். திருவம்பாவை முற்றும். நாளை முதல் திருப்பள்ளி எழுச்சி.